Hi all, welcome back to my channel. This is GV Lakshmi, Financial Consultant. கண்டினியூஸாக உங்களுக்கு இப்போ வீடியோஸ் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ஏன்னா நியூ இயரில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருந்தேன். ஸோ நீங்கள் அந்த ஐடியாவோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் பண்ணணும், உங்களோட ஃபினான்ஷியல்ஸை எப்படி ரிவ்யூ பண்ணணுன்றது ஒரு சிம்பிள் ஐடியா கொடுத்துருந்தேன். ஸோ நீங்கள் அதை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வீடியோ ரொம்ப ரிலேட்டடாக இருக்கும். இது ரிலேட்டடாக நம்ம இன்னைக்கு என்ன பேச போகிறோம், இன்னைக்கு என்ன டாபிக் பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் அதில் மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி ஃபஸ்ட்டு டாபிக் உங்கள் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது உங்களோட லைஃப் ப்ரொடெக்ஷனுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இன்னைக்கு நம்ம பண்ணுறோம். இது கொஞ்சம் சீரியஸான டாபிக் தான், எமோஷ்னலான டாபிக் தான். எல்லாருமே இது வேணும்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போ வேணுமா, இமீடியட்டாக பண்ணணுமா, கொஞ்ச நாள் கழித்து பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு மட்டும் ஒன்றும் ஆகாது, அவங்களுக்கு தான் அப்படி ஆச்சு, இப்படி டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் எல்லாருக்கும் இருக்குது. பட் ஆனால் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா சிம்பிள் அனாலிசிஸ். உங்களோட ஏஜு, உங்களோட இன்கம் வச்சு, உங்கள் ஹெல்த்து வச்சு எப்படி இந்த பிளானிங்கை பண்ணலாம் அப்படின்னா பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ். இதுதான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பற்றி நிறைய பேருக்கு நிறைய ஒப்பீனியன் இருக்குது. ஆல்ரெடி நான் சொல்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்திருக்கு. நான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாத 2 விஷயங்களை சொல்ல போகிறேன். இதில் அது உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். இது நம்ம பண்ணலையா, இது வரைக்கும் நம்மளோட டேர்ம் பிளானில் இதை இன்க்ளூட் பண்ணலையேன்னு கூட நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு டேர்ம் பிளான் எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹியூமன் லைஃப் வேல்யூ அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஹியூமன் லைஃப் வேல்யூனா என்ன அப்படின்னு நம்ம ஆல்ரெடி என்னோட ஃபஸ்ட்டு வீடியோலேயே நான் இந்த சேனலில் கொடுத்துருக்கேன். அதை நான் திருப்பியும் அந்த லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நான் ஹியூமன் லைஃப் வேல்யூவை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு டேர்ம் பிளான் ப்ரொவைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 30 இயர்ஸில் இருக்கீங்க, 35 இயர்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஆனுவல் இன்கம் ஒரு 20 lakhs இருக்குது அப்படின்னா மினிமம் நீங்கள் 10 times ஆஃப் கவரேஜ் எடுத்துக்கலாம். ஸோ தட் 2 crores ஆஃப் கவரேஜ் உங்களுக்கு கொடுக்க முடியும். இது பேஸ். இது அகெயின் பர்சன் டு பர்சன் டிஃபர்ஸு. அவங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்த் கண்டிஷன் இருக்குது, 10 timesங்கிறது 20 times கூட கொடுக்க முடியுமா, இல்லை 10 times கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்க முடியுமா, இதெல்லாம் நீங்கள் ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டோட அனலைஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல். உங்களோட ஆனுவல் இன்கம் இன்டூ 10 times அண்ட் ஆல்சோ உங்களோட ஹெல்த்து ப்ராப்பராக இருக்கணும். எந்த ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ் இல்லாமல் இருக்க பட்சத்தில் நல்ல ஒரு ப்ரீமியம்க்கு இது கிடைக்கும். ஸோ ஓகே, இது தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஸோ நான் எப்படி பிளான் பண்ணுறது, எந்த கம்பெனியோட பிளான் பண்ணுறது அப்படின்னா அடுத்த கேள்வி எல்லாருக்கும். எல்லாம் நல்ல கம்பெனியா, இது நல்ல கம்பெனியா, அந்த நல்ல கம்பெனி. உடனே ஒரு போர்ட்டலில் போய் உட்காந்துட்டு எல்லா கம்பெனியோட கொட்டேஷனும் கம்பேர் பண்ணி எடுக்கிறது பேர் டேர்ம் பிளான் கிடையாது. அந்த மாதிரி எடுக்கிறது உங்களுக்கு பெரிய அளவில் யூஸும் இருக்காது. எல்லா கம்பெனியுமே நல்ல கம்பெனி தான். ஏன்னா IRDA ரெகுலேஷன்ஸ்க்கு உட்பட்டு தான் எல்லா கம்பெனியுமே ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ கம்பெனி வைஸ் எல்லாமே நல்ல கம்பெனி தான். பட் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒரு கம்பெனியில் எடுக்கிறீங்க, பாலிசி எடுக்க போகிறீங்க, டேர்ம் இன்சூரன்ஸ் தான் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த டேர்முக்கு அந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்கும். லாஸ்ட்டு 5 yearsஆக எவ்வளோ கிளைம் செட்டில்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த கம்பெனி, எஸ்பெஷலி இந்த டேர்ம் பிளானுக்கு அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். மினிமம் 97-98% மேலே இருக்கிற கம்பெனி நமக்கு சேஃபு. எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் நமக்கு கரெக்டாக கிளைம் கிடச்சிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைக்கும். ஸோ கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் சால்வன்சி மார்ஜின் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. சால்வன்சி மார்ஜின்னா என்ன, 150 times ஆஃப் பீப்புளோட மணி அந்த கம்பெனி மெயின்டைன் பண்ணுதா,
அப்படிங்கிறது செக் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே செக் பண்ணி பண்ணுற கம்பெனி வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ஒரு வாட்டி டேர்ம் பிளான் எடுத்துட்டீங்க அப்படின்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து நீங்கள் பார்த்துட்டு ஒரு கம்பெனியை டிசைட் பண்ணலாம். அடுத்தது நீங்கள் என்ன பார்க்கணும், அடுத்தது வந்து இதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட், பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா பிளான் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து எனக்கு டேர்ம் பிளான் வேணும், ஆனால் வந்து இருக்கிறதுலையே சீப்பாக வேணும் அப்படின்னா நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ரொம்ப கம்மி ப்ரீமியம் சொல்லுங்கள், மந்த்லி பே பண்ணுற மாதிரி ரொம்ப கம்மி ப்ரீமியம் சொல்லுங்கள். ப்ரீமியமை ரொம்ப கம்மியாக பிளான் பண்ணி எடுக்கிற டேர்ம் பிளான் வந்து உங்களுக்கு மேபி யூஸ் ஆகாமல் கூட இருக்கலாம் ஃப்யூச்சரில். ஸோ உங்களோட நீட் என்ன, உங்களுக்கான நீடு என்ன, உங்களோட ஹியூமன் லைஃப் வேல்யூ என்ன, இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு டேர்ம் பிளான் எடுக்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு கம்பெனி டிசைட் பண்ணிட்டீங்க, ஒரு பிளான் போக போகிறீங்க, அந்த கம்பெனியோட டேர்ம் பிளான் போக போகிறீங்க. அதில் நீங்கள் என்ன 2 விஷயங்கள் பார்க்கணும். இந்த டேர்ம் பிளான்ல வந்து இந்த 2 விஷயங்கள்ல வந்து இல்லை அப்படின்னா உங்களுக்கு கிளைம் கிடைக்காம போறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஐ ரிப்பீட் இட், இந்த 2 விஷயங்கள் வந்து உங்க டேர்ம் பிளான்ல நீங்க இன்க்ளூட் பண்ணாத பட்சத்துல உங்களுக்கு கிளைம் வராமத்துக்கு போறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஸோ அது என்னது? ஃபர்ஸ்ட் வந்து மேரிட் உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படின்னு ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்கு. இது வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்ல இருக்கிறது தான். இது நிறைய பேருக்கு தெரியாது. மேரிட் உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்னு ஒரு ஆக்டை வந்து நம்ம இந்த பாலிசியில் அட்டாச் பண்ணணும். இது அட்டாச் பண்ணால் என்ன நடக்கும்? இன்கேஸ் நான் இல்லை, என்னோட லைஃப்க்கு அப்புறம் என் ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரனுக்காக தான் இந்த பிளான் எடுக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் மேரிட் உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அட்டாச்சாக இருந்ததுன்னா இந்த மணி அவங்களுக்கு மட்டும்தான் போகும். இன்கேஸ் அந்த இறந்து போன பர்சனுக்கு வந்து ஏதோ ஒரு லோன் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு கேரண்டி சைன் பண்ணியிருக்காரு, அவர் மேலே கேஸ் இருக்குது, கோர்ட்லேருந்து ஒரு கேஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து அவருக்கு மேலே வந்து அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கூட நீங்கள் உங்கள் டேர்ம் பிளானில் மேரிட் உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் போட்டிருந்தீங்கன்னா இந்த மணி ஈவன் கோர்ட்டு கூட அட்டாச் பண்ண முடியாது. உங்கள் ஃபேமிலிக்கு தான், உங்கள் ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரனுக்கு தான் இந்த பணம் கிடைக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது நிறைய பேர் தெரியாமையே டேர்ம் பிளான் வெறும் ப்ரீமியமை பேஸ் பண்ணி, லோ ப்ரீமியமை பேஸ் பண்ணி எடுக்கிறீங்க. அப்படி எடுக்காமல் இதை ரொம்ப முக்கியமாக பாருங்கள். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டேர்ம் பிளானில் வந்து நிறைய ரைடர்ஸ் இருக்கும். ரைடர்ஸ்ன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அப்படியே அட்வைசர் சொன்னால் கூட எனக்கு ரைடர்லாம் வேணாம் மேடம், பேஸாக ஏதோ கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைடரில் ஒரே ஒரு ரைடர் நான் ரொம்ப வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ரொம்ப இம்பார்ட்டண்ட். WOP அப்படின்ற ரைடர், வேவர் ஆஃப் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக இந்த ரைடர் நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் வந்து இந்த டேர்ம் பிளான் நம்ம என்ன எடுக்கிறோம், நான் இல்லை அப்படின்னா என் ஃபேமிலிக்கு பணம் போகும், நான் இறக்கும் பட்சத்தில் இந்த பணம் என் ஃபேமிலிக்கு போகும். ஆனால் சில கேசஸில் என்ன ஆகும்னா, அந்த பர்சன் வந்து பிரெட்வினர் ஆஃப் த ஃபேமிலி இறக்க மாட்டார், உயிரோடு தான் இருப்பார், பட் டிசேபிள் ஆகிடுவார். அவரால் இன்கம் பண்ண முடியாது, ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸோ வேறு ஃபினான்ஷியல் லாஸோ அவரால் இன்கம் பண்ண முடியாத சுச்சுவேஷனுக்கு அவர் போயிடுவார். அப்போ என்ன பண்ணுவாங்க? ப்ரீமியம் எப்படி பே பண்ணுவாங்க? ப்ரீமியம் அவரால் பே பண்ண முடியாது, இன்கமே இல்லைன்னும் போது ப்ரீமியம் எப்படி பே பண்ணுவார்? ஸோ அந்த மாதிரி கேசஸில் இவர் ஆல்ரெடி அவரோட டேர்ம் பிளானில் இந்த WOP ரைடர் ஆட் பண்ணி இருந்தாருன்னா பேலன்ஸ் ப்ரீமியம் அவர் கட்ட தேவையில்லை. அந்த கம்பெனியே வந்து அதை டேக் கேர் பண்ணிவிட்டு பே பண்ணிடும். ஸோ தட் அதுக்கப்புறம் அவர் இறந்தாலும் கூட அந்த டோட்டல் மெச்சூரிட்டி வந்து அந்த ஃபேமிலிக்கு கிடைக்கும். ஸோ தட் இந்த மேரிட் உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், WOP ரைடர், இந்த ரெண்டுமே இல்லாமல் நீங்கள் எடுக்கிற டேர்ம் பிளான் மேபி யூஸ் ஆகாமல் கூட போகலாம். ஸோ மேக் ஷுர் இது ரெண்டுமே உங்களோட டேர்ம் பிளானில் இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு எடுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு பாலிசி டாக்குமெண்ட் வருது, கிளியராக அனலைஸ் பண்ணிவிட்டு அது நம்ம கேட்ட மாதிரி தான் இருக்கான்னு ஒரு வாட்டி ரீசெக் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ப்ராப்பர் டேர்ம் பிளான்.
ஸோ தட் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது பிளான்குள்ளே போகும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரு 85 இயர்ஸ் வரைக்கும் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து 65 இயர்ஸ் வரைக்கும் தான் எனக்கு வந்து லைபிலிட்டி இருக்குது, நான் அது வரைக்கும் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட நீடு, அகைன் உங்களோட நீடு பேஸ் பண்ணி தான். நான் 65 இயர்ஸும் பே பண்ணுறேன்னாலும் பண்ணலாம், 85 இயர்ஸ் வரைக்கும் பண்ணுறேன்னாலும் பண்ணலாம். இல்லை என்னால் 10 இயர்ஸ் தான் பே பண்ண முடியும், 15 இயர்ஸ் தான் பே பண்ண முடியும், ஆனால் எனக்கு 85 இயர்ஸ் வரைக்கும் கவரேஜ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மல்டிபிள் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, நிறைய பேர் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து 65 இயர்ஸுக்குள்ளே எல்லா லைபிலிட்டிஸ் முடிஞ்சிடுது இல்லையா, அதுக்கப்புறம் உங்களுக்கு டேர்ம் பிளான் யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. லைபிலிட்டி முடிஞ்சாலும் அந்த பிரெட்வின்னரும் அவரோட ஸ்பௌஸும் பேலன்ஸ் லைஃப் அவங்க லீட் பண்ணி தான் ஆகணும் இல்லையா. ஸோ அவருக்கு அப்புறமா அந்த உமனுக்கான மணியாக கூட இந்த டேர்ம்லேருந்து பிளான்லேருந்து வர பணம் இருக்கும். இன்கேஸ் வந்து ஒரு 70 இயர்ஸில் அந்த பர்சன் இறந்துடுறாரு, அந்த மணி வந்து அவங்க ஒய்ஃப்க்கு போகிற பட்சத்தில் எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு வந்து ஆஸ் பர் சர்வே உமன் ஆர் லிவிங் மோர் தென் மென். அட்லீஸ்ட் ஒரு 8-9 இயர்ஸ் வந்து அதிகமாக வாழறாங்க உமன். ஸோ அந்த பேலன்ஸ் இயர்ஸ் வந்து இந்த டேர்ம் பிளான்லேருந்து வந்த பணத்தில் அந்த உமன் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கம்ஃபர்டபுள் லிவிங்கை வாழ முடியும். நீங்கள் இதெல்லாமே கூட ஒரு சென்டிமெண்டல் ஆஸ்பெக்டில் நீங்கள் உட்காந்து அனலைஸ் பண்ணி எடுக்கும்போது தான் டேர்ம் பிளான் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். 60 வயசுக்கு அப்புறம் தேவையில்லை, 65 வயசு வரைக்கும் அப்புறம் தேவையில்லைன்னு சொல்கிறது எல்லாருக்குமே சூட் ஆகாது. ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு சூட் ஆகும், ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு சூட் ஆகாது. நிறைய நம்ம லைவ் எக்ஸாம்பிள் பார்க்குறோம். அந்த மென்னுக்கு அப்புறம் அந்த ஸ்பௌஸை வந்து பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, அந்த உமனை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, கஷ்டப்படுறாங்க. மேபி குழந்தைங்க இருந்தாலும் பார்த்துக்க முடியாமல் சில ஃபேமிலிஸ் இருக்குது, சிலருக்கு குழந்தைங்களும் இருக்காது. அட்லீஸ்ட் இந்த டேர்ம் பிளான்லேருந்து வர பணம் வந்து அந்த நாமினிக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மல்டிபிள் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் எடுக்கிற பட்சத்தில் டேர்ம் பிளான் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ் வந்து நாட் ஆன் ப்ராடக்ட்ஸ், கான்செப்ட் பேஸாக நான் கொண்டு போயிட்டுருக்கேன். இப்போ நம்ம ப்ரொடெக்ஷனை பற்றி பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸை வந்து இன்னும் எலாபரேட்டாக பார்ப்போம். தேங்க்யூ.